கரூரில் நாளை முதல்வர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 1,00,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு மட்டும் சுமார் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளதாகவும், இதில் கரூர் மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 1,140 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்க உள்ளதாகவும், ஒரு சிலர் நான் கரூரில் இல்லை என்பதால் வெற்றி பெறுவோம் என்று பேசி வருகிறார்கள். கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்தார். நாளை ராயனூர் பகுதியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருப்பதாகவும், இந்த கூட்டத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பொது தேர்தலுக்கான கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆசி தியாகராஜன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்து முக்கிய பெருமவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடங்கி அதற்கான பணிகளை முன்னெடுத்து இன்று தேர்தல் பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2021 சட்டமன்ற தேர்தலை போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்குமான வாய்ப்பை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். 2021 அந்த வாய்ப்பை வழங்கிய போது நாங்கள் தவற விடாமல் 4 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய கரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். இல்ல, நான் இப்பதான் சொன்னேன், எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளை செய்வோம். கடந்த முறை இருந்த பொழுது கரூர்ல இருந்தா அப்ப அரவக்குறிச்சி நில்லுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அரவக்குறிச்சி அப்ப நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கேயும் போய் நம்ம ஜெயிச்சோம். இந்த முறை நம்ம கரூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல நில்லுங்கன்னு எங்க தலைவர் எனக்கு கட்டளை இட்டிருக்கின்றார். அந்த தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் அங்கே களப்பணியை இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை கரூரும் கோவையும் இரு கண்களை போல.